மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் மீனத்தில் இருக்கார் இல்லைங்களா. இப்போ இந்த வக்ரகதி நேர்கதி அந்த அளவுக்கு டெப்த்தாக போக வேண்டாம். சனி பகவான் இருக்கும் இடத்தை பொறுத்து பலன்கள் அப்படின்றது சொல்லிடலாம். மேஷம் இந்த காலத்தில் அவங்களோட சோம்பேறித்தனத்தையும் நம்ம சொன்ன பர்டிகுலர் பீரியடில் சோம்பேறித்தனத்துலையும் எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷனையும் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுவார், 13/7/2034 12/7/2034 வரைக்கும் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருப்பார் மேடம். மிதுனத்தில் இருக்கிற சனி இப்போ 7 நாட்டு சனி முடிஞ்சிடும். எல்லாருக்கும் வணக்கம். உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு அவ்வளோ அழகான ஒரு கமெண்ட்டை கொடுக்குற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் வியூவர்ஸ் அத்தனை பேருக்குமே ரொம்ப உண்மையிலே வணக்கம், நன்றி. ஏன் நன்றி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சேனலை இவ்வளோ அழகாக பிரபலமாக்கி எவ்வளோ கமெண்ட் கொடுத்து நாங்கள் வந்து இவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பரிகாரங்கள் சொல்கிறீங்க, 12 ராசிக்கும் அதில் ஏன் ராசியும் அதில் அடங்கியிருக்குன்னு விடாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்து எங்களுக்கு அவ்வளோ கமெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுக்காக நிறைய பதிவுகளை, நிறைய உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், உங்களுடைய பரிகாரங்கள், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எல்லாத்தையும் நாங்கள் அலசி ஆராய்ஞ்சு ஒன்று ஒன்றா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம். அதில் எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு பதிவோடு நம்ம டாக்டர் தீபா அருளாளன் மேடமை நம்ம சந்திக்க போகிறோம். என்ன பதிவு அப்படின்னா ரொம்ப வித்தியாசமான பதிவுங்க. என்னென்னா 2026 2036 வரைக்கும், அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு இந்த 12 ராசி எப்படி இருக்க போகுது கேட்போமா? ஏன்னா நானே அது டவுட் இருக்குது, ரொம்ப நாளாக அந்த டவுட் இருக்குது. நிறைய பேருக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் இன்னும் 10 வருஷம் எப்படி இருப்பேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் கல்யாணம் பண்ணலாமா, என்னை படிக்கலாமா, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் இந்த பிஸ்னஸ் பண்ணலாமான்னு நிறைய பேருக்கு பல டவுட் இருக்குங்க. எல்லாத்தையும் இன்றைக்கி தீபா அருளாளன் மேடம் கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா 12 ராசி ஆளுங்களுமே சரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அவங்க நிறைய 10 வருஷத்துக்காக அருமையாக உங்களுக்கும் சொல்ல போகிறாங்க பரிகாரங்களோட. ஸோ இன்றைக்கி அவங்கள சந்திக்க போகிறோம். வாங்க, உங்கள் சார்பாக அவங்கள நான் சந்திக்க போகிறேன். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம், ரொம்ப அருமையாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஜெகஜோதியாக அழகாக இருக்கீங்க. இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கீங்க மேம், சூப்பர்பாக இருக்கீங்க மேம். இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு மேம். அதாவது எல்லாருக்கும் வியூவர்ஸ் அத்தனை பேரோட டவுட்டையும் நான் இப்போ எனக்கும் சேர்த்து கிளியர் பண்ணிக்கலான்ட்டு ஒரு மக்கள் சார்பாக நீங்கள் கேட்குறீங்களா? ஓகே, ஒரு ஆசை மேம். 10 வருஷம் இந்த 2026 36 வரைக்கும் எப்படி தான் இருக்க போகுது நம்ம வாழ்க்கை, நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே இந்த 10 வருஷத்தில் ஒருத்தருக்கும் ஒரு கனவுகள் இருக்கும் இல்லையா? அந்த கனவு இந்த 10 வருஷத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்க போகிறாங்க. சொல்லுங்கள் மேம், எப்படி இருக்குது 12 ராசிக்கும் இந்த 10 வருஷம்? ஆக்சுவலி என்னென்ன மேடம், இந்த 10 வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக வந்து கிரகங்கள், குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறார். ராகு கேது 18 மாதம் 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகுறாங்க. அப்போ சனி தான் பிரதானமான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுக்கும் மேலே சனி பகவான் தான் விதி கிரகம், தொழில் கிரகம். யார் ஒருத்தருக்கு சுய ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்காங்களோ அவங்க லைஃப் ரொம்ப சிரமமாக இருக்கும், நீண்ட ஆயுளோட நல்ல தொழிலோடு இருப்பாங்க அப்படின்றது உண்மை. அப்போ சனி பகவான் நல்லா இல்லைன்னா கெட்டு போயிடுவாங்களா? இல்லை, கிடையாது. பொதுவாக ஜோதிடத்தில் சில விதிகள், பல 100 விதி விலக்குகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்காமனாக சொல்லக்கூடியது சனி பகவான். அப்போ 10 வருஷம் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம மெயினாக வந்து பார்த்திங்கன்னா விதி கிரகமான சனி பகவானை வச்சு நம்ம பலன் சொல்கிறது அப்படின்றது ஓரளவுக்கு நல்லபடியாக வரும் மேடம். நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டீங்க, யாரோட கனவுகள்லாம் நிறைவேறும் அப்படின்னு. பொதுவாக இந்த 10 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட கனவுகளும் நிறைவேறும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை மேடம். நம்ம மொதல் 2.5 வருஷம் ஒருத்தவங்களுக்கு நிறைவேறலாம், அடுத்த 2.5 வருஷம் இன்னொருத்தவங்களுக்கு நிறைவேறலாம், அடுத்த 2.5 வருஷம் இன்னும் அப்படின்ற மாதிரி இந்த 10 வருஷத்தில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் அவங்கவுங்களோட கனவுகள் டிஃபால்ட்டாக நிறைவேறும். நம்ம பிரதானமாக செய்ய வேண்டியது நம்ம பாட்டுன்னு உழைக்கிறோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம் அப்படின்றத ஸ்ட்ராங்காக மனசில் வச்சுக்கணும். இன்னொரு ஆஸ்பெக்டில் வேண்டும் பார்த்தீங்கன்னா மேடம், நிறைய பேர் சொல்லுவாங்க 10 வருஷம் நம்ம உயிரோட இருப்போமானே கேரண்டி கிடையாது. இதில் இந்த அம்மா வேற 10
10 வருஷத்துக்கான பலனை சொல்ல வந்துருச்சு அப்படி நீங்கள் கேள்வின்னு கேட்டுட்டீங்க, நான் பதில்னு சொல்லணும் தானே. அப்போ யார் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்க போகிறாங்க, இன்றைக்கி இருக்க நம்ம நாளைக்கு இருக்க போகிறோமா, நாளைக்கு இருக்க போகிறோமா, அதெல்லாம் ரெண்டாவது. வாழும் காலம் வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம் தெரிஞ்சுக்கிற உரிமை நம்மளுக்கு இருக்குது. கண்டிப்பாக அந்த ஆஸ்பெக்டில் நம்ம பதில் சொல்லலாம் மேடம். கண்டிப்பாக வாழற காலம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக எப்படி இருக்க போகிறோம், எப்படி நம்மளுடைய கனவுகள் நினைவாக போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம நல்லா அழகாக இந்த டாப்பிக்கை கொண்டு போக போகிறோம். 2026 2036 வரைக்கும் ஒரு ராசியும் 12 ராசி இது பாருங்க ரெடியாக இருக்காங்க. 10 வருஷம் நான் என்ன என் கனவுகள்லாம் நினைவாகுமா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேம் சொல்லுங்கள் மேம், ஃபஸ்ட்டு ராசி மேஷ ராசி எப்படி இருக்கு மேம் இந்த 10 வருஷம் அவங்களுடைய கனவுகள்லாம்? கண்டிப்பாக மேடம். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் மீனத்தில் இருக்கார் இல்லைங்களா. இப்போ இந்த வக்ரகதி நேர்கதி அந்த அளவுக்கு டெப்த்தாக போக வேண்டாம். சனி பகவான் இருக்கும் இடத்தை பொறுத்து பலன்கள் அப்படின்றது சொல்லிடலாம். அப்போ சனி பகவான் மீனத்தில் இருக்கார். இவர் வந்து பார்த்திங்கன்னா 2/6/2027 வரைக்கும் மீனத்தில் தான் இருப்பார். அப்போ மேஷ ராசி என்பர்களுக்கு 7 நாட்டு சனி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விரைய சனியில் இருக்காங்க. விரைய சனியாக இருந்தாலும் ரொம்ப இளம் வயசுக்கு சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் அதெல்லாம் இருக்கும். மத்தியம வயசுக்கு பிரச்சனை கிடையாது. பொங்கு சனி எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறியோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிடுவேன். ரொம்ப வயோதிகமான பர்சனாலிட்டிஸ் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் மாதம் 2027 வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நீ ஓடணும்னு நினைக்கிறியோ ஓடு, நீ உன்னோட டெஸ்டினியை அடைஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தில் கவனம். பெரிய லெவலில் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது, யார்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாது. பெருசாக யாரையும் நம்பாத. யாரை ரொம்ப நம்புறையோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை ட்ராப் பண்ணுவாங்க. அதில் வந்து கவனமாக இருக்கணும் மேடம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2027 வரைக்கும். அடுத்து 3/6/2027 7/8/2029 வரைக்கும் சனி பகவான் மேஷத்துலேயே வந்து அமருவார். அப்போ மேஷத்துலேயே சுயஸ்தானத்தில் வந்து அமரும்போது மேஷ ராசி என்பர்களுக்கு ஜென்ம சனியாக இருப்பார். ஜென்ம சனி அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேடம் என்ன நம்மளுக்கு தோணும் அப்படின்னா எல்லாமே இருக்கும். ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு இனம் புரியாத குழப்பம் அப்படின்றது இருக்கும், மந்த நிலை இருக்கும். நான் வந்து ஓடி ஓடி பக்காவாக வேலை செஞ்சு ரொம்ப சாதிக்கக்கூடிய பர்சனாலிட்டி. ஆனால் எனக்கு இன்னும் தெரில, இப்போ சும்மா இருந்தால் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு வந்து ரெஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு மெடிசனாக இருக்குது. எனக்கு வேலை செய்யும்போது உடம்பு முடியாமல் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அதுக்கும் மேலே இந்த ஸ்லக்கிஷ்னஸ் மனதளவுலேயும் உடல் அளவுலேயும் இருக்குது அப்படின்னாலும் அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விட்டேத்தியான ஃபீலிங் இருக்கும். ஏண்டாப்பா வாடுறோம், எதுக்குடாப்பா வாடுறோம், இந்த வாழ்க்கையில் எவ்வளோ நாள் தான் போராடிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு தோணும் பார்த்திங்களா மேடம். ஏன் நம்மளுக்கே ஆன் அண்ட் ஆஃப் தோணும், எவ்வளோ நாள் தான் ஏன் ஓடிட்டே இருக்கிறது, நம்மளுக்கு வந்து எல்லாரும் நல்லா இருக்காங்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதுக்கெல்லாம் வந்து தகுதியே இல்லையா, அந்த மாதிரிலாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக திங்க் பண்ணுவோம். ஜென்ம சனி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு விதமான குழப்பத்திலே நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்ல, அந்த குழப்பத்தை மட்டும் ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா சாதிக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனி நம்மளை குழப்பி மூளையில் உட்கார வைக்க பாப்பா, மூளையில் உட்காந்துட்டோன்னா உட்காரவே வச்சுடுவோம். அப்போ சனியை ஓவர்டேக் பண்ணுறது அப்படின்றது ஓடிட்டே இருக்கணும். அவனை நம்ம பிரெயினில் பெருசாக ஆக்ட் பண்ண விடக்கூடாது. சனி தான் இந்த மந்த நிலையை ஏற்படுத்துகிறான் அப்படின்னு நம்ம ரொம்ப காஷியஸாக ஓடிட்டே இருக்கோம், வேலை செஞ்சுட்டே இருக்கோம்னா சனி நிறைய டெஸ்டிங்ஸ் வைப்பான். எல்லாத்துலேயும் நம்ம ஹார்ட் ஒர்க் அப்படின்ற ஒன்று பண்ணால் போதும் பாஸ் பண்ணிவிடும். ஸோ மேஷம் இந்த காலத்தில் அவங்களோட சோம்பேறித்தனத்தையும் நம்ம சொன்ன பர்டிகுலர் பீரியடில் சோம்பேறித்தனத்துலையும் எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷனையும் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜெயிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் மேடம். அதுக்கடுத்து 8/8/2029 30/5/2032 வரைக்கும் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் இருப்பார். அப்போ ரிஷபத்தில் இருக்க சனி இவங்களுக்கு 7 நாட்டு சனியினுடைய இறுதி பகுதி அப்படின்னு சொல்லலாம். பாத சனியாக இருப்பார் மேஷராசி என்பர்களுக்கு. அப்போ பாத சனி அப்படின்னும் போது நான் ஒரு முக்காவாசி கிணறு தாண்டிட்டேன், இன்னும் கால்வாசி கிணறு தான் தாண்ட வேண்டியிருக்கு. அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா பாத சனியில் சனி பகவான் 100% கெடுபலன்களை கொடுப்பாரா, இவ்வளோண்டு தான் கொடுப்பார். அந்த இவ்வளோண்ட ஓவர்டேக் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஈஸி. ஆனால் நம்ம இந்த ஜென்ம சனியில் நம்ம ஓவர்டேக் பண்ணணும். சனியை ஜென்ம சனியில் ஓவர்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சனியை வெல்றது ரொம்ப ஈஸி அப்படின்லாம். அதுக்கும் மேலே நம்ம ஹார்ட் ஒர்க் அப்படின்றது பண்ணணும். அதுக்கும் மேலே சனியை பசிஃபை பண்ணணும் அப்படின்னா சிவ வழிபாடு பண்ணிக்கோங்க. நல்ல கடினமான உழைப்பு, நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு சிவ வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா பாத சனியில் இவ்வளோண்டு தொந்தரவு தான், வேறு எதுவும் பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை. ஆனால் உண்மை என்னென்னா இந்த காலகட்டங்களில் மற்ற கிரக பயிற்சி இருக்குது, நம்ம அதை கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ணல 10 வருஷம் அப்படின்றதுனால. சரிங்களா? அதுக்கடுத்து 31/5/2032 12/7/2034 வரைக்கும் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்தில் இருப்பார் மேடம். மிதுனத்தில் இருக்கிற சனி இப்போ 7 நாட்டு சனி முடிஞ்சிட்டு உன்னை எல்லாம் கெடுத்து முடிச்சிட்டேன்ப்பா, நான் இனி கெடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உன்னோட கர்மா எல்லாம் உனக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பினைகள் மூலிமா, சோதனைகள் மூலிமா, வேதனைகள் மூலிமா, இன்னல்கள் மூலிமா, இடையூறுகள் மூலிமா நான் கரைச்சிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் நீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ சோல்,
ஒரு புது ஆன்மா இந்த பூமியில் குழந்தைங்க ஜனிக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி புது ஆன்மா. உனக்கு எந்த கர்மிக்கும் எஃபெக்டும் கிடையாது, நீ பாட்டுன்னு திருப்பி சேர்த்துனா தான் உண்டு. அப்போ இப்போ நான் என்ன பொசிஷனில் இருக்கேன், சகாய சனியாக இருக்கேன். உனக்கு எல்லா விதத்துலேயும் சகாயம் ஹெல்ப் அப்படின்றது நானே பண்ண போகிறேன். சனி கொடுக்க எவர் தடுப்பார்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது மேடம். சனியே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்னா வேறு எதுவும் பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை. இழந்த அது அத்தனையும் வட்டியோடு மீட்டுருவீங்க. அப்போ எல்லாமே அப்லிஃப்ட் ஆகக்கூடிய காலம் இந்த மிதுனத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய காலம். சூப்பர் டூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுவார், 13/7/2034 26/8/2036 வரைக்கும் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் போய் உட்காருவார். கடகத்தில் போய் உட்கார்றது, கடகம் இவங்களுக்கு 4ஆம் பாவம். 4ஆம் பாவத்தில் சனி அப்படின் போது அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனின் போது நான் இப்போ உன்னை எல்லாம் செக் பண்ணி பக்காவாக விட்டுட்டு போயிட்டேன். திருப்பி உங்ககிட்ட ஏதாவது கர்மிக் எஃபெக்ட் சேர்ந்துருக்கா, திருப்பி ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா உன்னை இன்னும் கொஞ்சம் பதப்படுத்த வேண்டியிருக்கா, பக்குவப்படுத்த வேண்டியிருக்கா, லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்ட் ஏற்படுத்துவார். அப்போ அர்த்தாஷ்டம சனியின் போது கடன் ட்ராப் பண்ண பார்ப்பார், ஆரோக்கியத்தில் ட்ராப் பண்ண பார்ப்பார், செய்யக்கூடிய தொழிலில் ட்ராப் பண்ண பார்ப்பார், குடும்பத்தில் ட்ராப் பண்ண பார்ப்பார், நம்ம உறவுகள் இடத்துல ட்ராப் பண்ண பார்ப்பார், நம்மளோட நெய்பர்ஸ் கிட்ட நம்மளோட பேரை கெடுக்க பார்ப்பார். நிறைய கிடையாது, இவ்வளோண்டு தான். நான் ரொம்ப ஜென்யூன். நான் வந்து பார்த்திங்கன்னா தப்பு செய்கிறவங்க பயப்படணும். நான் வந்து ஹானஸ்ட், சின்சியரிட்டி, டெடிக்கேட்டட் பர்சன். நான் எந்த தப்பும் செய்யலை, நம்ம கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. ஸோ அந்த அர்த்தாஷ்டம சனியில் ஒரு குட்டியூண்டு இம்பேக்ட், பாத சனியில் எந்த இம்பேக்ட் இருக்கோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு 2 மடங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷத்தில் இந்த மேஷத்துக்கு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கக்கூடிய காலகட்டம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் சகாய சனியாக இருக்கக்கூடிய காலகட்டம், அவங்க சகாய சனியை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்ல ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ அவங்க கனவுகள் நிறைவேறுமா, இந்த காலகட்டத்தில் கனவுகள் அப்படின்றது நிறைவேறிடும் சகாய சனி காலகட்டத்தில். சூப்பராக அருமையாக அது 10 வருஷம் எவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்குன்றதை அவ்வளோ அழகாக சொல்லிட்டீங்க மேஷராசிக்கு. நன்றி மேம். நன்றி மேம். இப்போ இன்னொரு டவுட் மேம், நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறீங்க, ஜாதகம்லாம் நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸு வந்துட்டுருக்காங்களாம். அதில் என்னையும் வந்து இப்போ ஜாயின் பண்ண சொல்லிட்டீங்க. நீங்களும் வாங்க, உங்களாலேயும் முடியும் கற்றுக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னோன்னா எனக்கே இப்போ அந்த ஆசை வந்துடுச்சு. இது என்ன ப்ரொசீஜர் மேம், இது எப்படி கற்றுக்கணுன்னா என்னென்ன, எவ்வளோ நாள் எல்லாம் சொல்லுங்கள் மேம். இது ஆன்லைன் கிளாஸ் தான் மேடம். 3 லெவல்ஸ் மொத்தம் இருக்குது. ஆக்சுவலி 3 லெவலையும் ஒருத்தவங்க படிக்கணுமா தேவையில்லை. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெவல் படித்தா மட்டும் போதுமானது. ஃபஸ்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம்னா என்ன, அந்த ஜோதிடத்துக்கு அடிப்படை தேவையான அத்தனை விஷயங்களையும் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருவோம். அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஜாதகம் பார்க்க முடியும். எனக்கு நீச்சல் தெரிஞ்சால் மட்டும்தான் நான் கடலில் நீஞ்ச முடியும். எனக்கு நீச்சல் தெரியல, நான் நேராக கடலில் எகிரி குச்சேன்னா என்னால் நீச்சல் அடிக்க முடியுமா, மூழ்கி தான் போயிடுவோம். அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரகத்துவம், அதே மாதிரி பிளானட்ஸு, அவங்களோட எல்லா விஷயங்களையும் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் மேடம். ஃபஸ்ட் லெவலில் 60 நாள் கிளாஸு ஆன்லைன். செகண்ட் லெவல் அப்படின்றது ஒவ்வொரு ஜாதகத்தையும் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணும், அனலைஸ் பண்ணும் அப்படின்றது சொல்லி கொடுப்போம். 3வது லெவல் வந்து அதிலே அட்வான்ஸ்டு. அது எல்லாரும் கற்றுக்கணுன்ற நெசசிட்டி இல்லை. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் கொஞ்சம் வித்ஸ்டாண்ட் பண்ணும், பெரிய லெவலில் 4 பேர் பேசுகிற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா 3வது லெவல் படிக்கலாம், இல்லைன்னா 2 லெவல் போதுமானது மேடம். அதாவது ஜாதகம் எல்லாரும் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது இப்போ நான் மேம் சொல்லும்போதே எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. உண்மையா மேம்? தேங்க்யூ மேம். தேங்க்யூ. யாரெல்லாம் ஜாதகம் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, ஏன்னா நான் முதல்ல கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டுட்டேன், அது மாதிரி நீங்களும் வாங்க, வீடியோவில் வந்து நம்பர் எடுங்க. தீபா அருளாளன் மேடம் கிட்ட வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி ஆன்லைன்லேயே இருக்கான் கிளாஸு. 60 நாளாம், 3 லெவல். வாங்க, நம்மளும் கற்றுப்போமே ஜாதகம், நம்ம ஜாதகத்தை நம்ம பார்த்துக்கலாம், நம்ம ஃபேமிலி இதை நம்ம பார்த்துக்கலாம், நம்மளுக்கும் பரிகாரங்கள்லாம் அதில் நிறைய தெரிய வரும். ஸோ எல்லாருமே ஜாதகம் கற்றுக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் கற்றுக் கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு நீங்கள் மேம் கூப்பிட்றாங்க. வாங்க, எல்லோரும் கற்றுக்கோங்க, ஹாப்பியாக இருங்க. நன்றி.